நிருபம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்மில் ஒருத்தர் சத்தமாய் வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயீனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி கொடுத்தான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனை சாட்சி கொடுத்தான். அவன் மரித்து இன்னும் பேசுகிறான். எபிரேயர்கள் நிருபத்தை தான் நம்ம ஒவ்வொரு வசனமாக தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறார். கிறிஸ்தவ விசுவாசத்தின் மேன்மையை போதிக்கும் எபிரேய நிருபம் என்ற தலைப்புல தான் இந்த எபிரேய நிருபத்தை நம்ம தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். இதுல மிக முக்கியமான ஒரு பகுதியை நம்ம தொற்றுகிறோம். என்னன்னா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்றது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். அதாவது இதனுடைய ஒரிஜினல் ஆடியன்ஸ் எபிரேயர்கள், அதாவது எருசலேம் திருச்சபையை சேர்ந்தவர்கள். இவர்களிடத்துல நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், சங்கீதம் மற்றும் ஞான பாடல்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம டக்குன்னு வாசிக்கும் போதே பேக் ஆஃப் த மைண்ட் இதெல்லாம் இருக்கணும். இது ஒரு ஒரிஜினல் ஆடியன்ஸ் யாருன்ற அந்த ஒரு இது இருக்கணும். இப்ப இவங்களை ஒரு புதிய ஜீவ மார்க்கத்திற்குள்ளாக கொண்டு போறாரு ஆண்டவர். புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டு போறாரு. இந்த டிரான்சிஷன் இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப கவனத்தை பெறக்கூடிய ஒரு இடம், கவனிக்க வேண்டிய இடம். சில விஷயங்களை எதை நம்ம கைவிடணும், எதை நம்ம தொடர்ந்து கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கின்ற இடம். ஒரு பெரிய ஒரு இது நடந்துச்சு, ஒரு டிரான்சிஷன் நடந்துருச்சு. இப்ப பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை அப்படின்ட்டு டோட்டலா இப்ப மாறுது. இப்ப இவங்க மாத்திரம்தான், அதாவது எபிரேயர்கள் மாத்திரம்தான் கர்த்தருக்கு பிரியமானவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள். மற்றவங்கலாம் நரகத்துல விறகு கட்டையா எரியறதுக்கு உண்டாக்கப்பட்டவர்கள்ட்டு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்ப பார்த்தா உலகமெங்கும் சுவிசேஷம் பரவுது. சகல ஜனங்களும் இப்ப கர்த்தரை ஏற்றுக்கொள்றாங்க. இவங்களை விட வேகமா ஓடுறாங்க. இன்னும் இவங்களை விட வைராக்கியமா இருக்கிறாங்க. இவங்க எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்காக தன் தலையை கொடுத்தவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்டா ரொம்ப கம்மி, சொற்பம் தான். இரத்த சாட்சிகளாய் யூதர்கள் தேவனுக்காக நான் மறிக்கிறேன் அப்படின்ட்டு மறிச்சவங்கன்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான். பாடுபட்டாங்க பல தேசங்கள்ல இருந்து, புற தேசங்கள்ல இருந்து. இவங்க பாவத்து நிமித்தமாய் சில இடத்துல கர்த்தர் ஒப்பு கொடுக்கும் பொழுது இவர்களுடைய விசுவாசத்து நிமித்தம் இவர்கள் பாடுபட்டாங்க. தங்களுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அனனியா, மிஷாவேல், அசரியா. அதான் அவங்களுடைய யூத பேரு. நம்ம பாபிலோனுடைய பேரை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், சாத்ராக், மேஷாக்னு சொல்லிட்டு. அப்ப அனனியா, மிஷாவேல், அசரியா இவங்க பாத்தீங்கன்னா அக்கினி சூழல போடு, பரவாயில்ல நாங்க போறோம் அப்படின்ட்டு தேவனுக்காக ஒப்பு கொடுக்குறாங்க. சிங்கி கபில தானியலை தூக்கி போடும் போதும் அவர் விசுவாசத்தை அவர் விடல. இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வைராக்கியமா இருந்திருக்கிறாங்க. ஆனா புதிய உடன்படிக்கை காலகட்டத்துல இதுவரை கர்த்தரை அறியாத ஜனங்க திடீர்னு அறிஞ்சுக்கிட்டு தங்கள் ஜீவனையும் ஒப்பு கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, தங்க கண்களுக்கு முன்பாக தங்களுடைய பிள்ளைகளை கொலை பண்றாங்க. உன் விசுவாசத்தை நீ மறுதளிக்கலன்னா உன் பிள்ளைகளை கொன்றுவோன்னு சொல்றாங்க. அப்பயும் அவங்க விசுவாசத்தை விடல. நம்மளா இருந்தா கூட அப்படிலாம் செய்வோமான்றது தெரியல. பெற்றோருக்கு முன்பாக பிள்ளைகளையும், பிள்ளைகளுக்கு முன்பாக பெற்றோரையும், கணவனுக்கு முன்பாக மனைவியும், மனைவிக்கு முன்பாக கணவரையும் கொலை செய்து உங்க விசுவாசத்தை நீ கைவிடலைன்னா உன்னை நானு கொலை செஞ்சிருவேன்ட்டு மிரட்டுறாங்க. அப்பயும் என்ன பண்றாங்க, அவங்க தங்களுடைய விசுவாசத்தை விடலை. அவ்வளவு வைராக்கிய வாஞ்சியா அவங்கலாம் இருக்கிறாங்க. அப்ப எதை கேரி அவுட் பண்ணணும், எதை நம்ம கொண்டு போகணும், எந்த காரியங்களை கொண்டு போகணும், எதை நம்ம கொண்டு போகக்கூடாது. அதாவது பழைய உடன்படிக்கையில பலிகள் இருந்துச்சு, பண்டிகைகள் இருந்துச்சு, விருத்த சேதனம் இருந்துச்சு. இது மாதிரியான காரியங்கள்ல எதை கொண்டு போகணும், எதை அடுத்து இந்த புதிய உடன்படிக்கையில் நம்ம ஆசரிக்கணும், எதை நம்ம ஆசரிக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கு. அதனாலதான் இந்த ஆசிரியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் எல்லாமே நிழலாட்டமான காரியங்கள் எல்லாவற்றையும் கொண்டு போயிட்டு எல்லாவற்றையும் அப்படியே வரிசைப்படுத்திட்டே வந்துட்டாரு. பலிகள், பண்டிகைகள், ஆசரிப்பு கூடாரம், பிரதான ஆசாரியர், இப்படின்ட்டு எல்லாத்தையும் என்ன பண்றாரு, பழைய உடன்படிக்கையின் காலகட்டத்துல இருந்த அந்த நிழலாட்டமாய் சொல்லப்பட்ட காரியங்கள் என்னென்ன, அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது அப்படின்ற நிச்சயத்தை ஒப்பிட்டு வந்துட்டே இருந்துட்டு இவ பழைய ஏற்பாட்டுல இருந்து எதெல்லாம் நம்ம தொடரக்கூடாதுன்றதை ரொம்ப கிளியர் கட்டா சொல்லிட்டு எதை தொடரணும்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு, பழைய ஏற்பாட்டுல அவங்க வைத்திருந்த அந்த விசுவாசத்தை நம்ம பின்தொடரணும். பழைய ஏற்பாட்டை அப்படியே நம்ம ஒதுக்கிட்டு எல்லாம் புதிதாகிட்டது அப்படின்ட்டு மொத்தத்தையும் நம்ம புதுசாக்கும் போது எதெல்லாம் நம்ம விடணும்ன்றத ரொம்ப தெளிவா சொன்னவர். இப்ப எதை கேரி அவுட் பண்ணணும், எதை நம்ம கொண்டு போகணும், எதை நம்ம
நம்ம பிடிச்சுக்கணும் அப்படின்றத ரொம்ப சொல்றாரு. என்னன்னா அவருடைய விசுவாசம். அதான் பழைய ஏற்பாட்டிலேயே அது சொல்லப்பட்ட ஆபகுப் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட அந்த வசனத்தை புதிய ஏற்பாட்டுல 3 இடங்கள்ல தான் அது வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல இது ரொம்ப முக்கியமான இடம். இது அப்படியே லிட்டரலா அப்படியே வருது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ, அதாவது புதிய உடன்படிக்கையில வாழ்கின்ற கிறிஸ்துவ விசுவாசிகளாய் இருக்கிற நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கணும். இப்ப நம்மளுடைய ஆத்துமா ஈடு ஏறணும். அதாவது மனுஷன் ஆவியா இருக்கிறான். இந்த மனுஷனுக்கு ஒரு ஆத்துமா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுஷனுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவி மனிதன் சிந்திக்கிற சிந்தனை, யோசனை, இவனுடைய காரியங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இது ஆத்துமாவை சார்ந்தது. செயல்கள் எல்லாமே சரீரத்தை சார்ந்தது. இந்த சரீரம்ன்றது மறுரூபம் அடையக்கூடியது. இதெல்லாம் வந்து மனிதனை குறித்துதான இறையல், தியாலஜி ஆஃப் மேன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கானா, அவன் ஆவியா தான் இருக்கிறான். அவன் எப்படி தேவன் ஆவியா இருக்கிறாரோ அதே போல அவருடைய சாயலும் ரூபத்திலையும் உண்டாக்கப்பட்ட மனுஷன் ஆவி மனிதன். இந்த மனுஷனுக்கு ஒரு ஆத்மான்றது கொடுக்கப்பட்டிருக்கிறது, சரீரம்ன்றது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம்ன்றது இது பூமிக்குரிய சரீரம். இது மண்ணால இந்த பூமிக்குரிய இந்த பிரபஞ்சத்திற்குரிய ஒரு சரீரமா இருக்கிறது. இது வந்து ஒரு நாள் மறைஞ்சு போகும், மாறி போகும், அழிஞ்சு போகும், ஒளிஞ்சு போகும். ஆனா மாறாத நித்திய சரீரம் ஒன்று நமக்கு இருக்கு. அதை நம்ம ஒரு நாள் பெற்றுக்கொள்ள போகிறோம். அதான் மகிமையின் சரீரம். அதுக்கு நமக்கு பெரிய உத்தரவாதம் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல். அவர் உயிர்த்தெழுந்த போது அந்த மகிமையின் சரீரத்தோடு காணப்படுறாரு. இன்னைக்கு அந்த மகிமையின் சரீரத்தோடு கூட பிதாவின் வலது பரிசத்துல உட்காருகிறவரா இருக்கிறாரு. எதுக்கு அவர் அங்க போய் உட்கார்ந்தாருன்னா, நாம எல்லாரும் அங்க போய் உட்கார்றதுக்கு இதெல்லாம் அவர் செய்யறாரு. அப்ப இப்ப நம்முடைய ஆத்துமா ஈடு ஏறணும். இப்ப நாம அந்த பரம ஈவை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம வந்து நித்தியமாய் கடவுளோடு கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு நிச்சயத்துல அதான் ரியாலிட்டி. ஒண்ணு மனுஷனுடைய ரியாலிட்டி என்னன்னா, அவன் ஒண்ணு நித்தியமா பரலோகத்துல வாழ போறான், இல்ல நித்தியமா நரகத்துல வாழ போறான். நரகம்னா ஒரு பெரிய எண்ணெய் சட்டியை நல்லா கொதிக்க விட்டு அதுல வந்து தந்தூரி சிக்கனை வறுக்கிற மாதிரி வறுக்கிறது நரகம் கிடையாது. லிட்டரலா சொல்ல போனா அதை விட ரொம்ப மோசமான ஒரு நிலை தான் நரகம். இப்படி ஒண்ணு நித்திய நரகத்துல வாழணும், இல்ல நித்திய பரலோகத்துல வாழணும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கைன்றது மிஞ்சி போனா ஒரு 80, 90, 100, 110, 120, 1000 கூட வச்சுக்கோங்க. அது எல்லாமே அந்த நித்தியத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சொற்பமான நாட்கள். அதெல்லாம் ஒரு ஒரு சும்மா ஒரு ஒரு வினாடிகளை போல கடந்து போகக்கூடிய நாட்கள். ஏன்னா நித்தியம்ன்றது அது வந்து நிரந்தரமான ஒரு வாசஸ்தலத்துல நம்ம இருக்கிறோம். அதை நான் உங்களுக்கு போய் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேன் அப்படின்றாரு. பிலிப்பியர் நிருபத்துல 3ஆம் அதிகாரத்துல கடைசி பகுதிகள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நிலையான நகரம் நமக்கு இருக்கு, அங்க இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அப்ப கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படை நம்பிக்கையே, பேசிக்கான நம்பிக்கையே, ஒரு நாள் ஆண்டவர் வரப்போறாரு, நம்ம அவரோடு கூட கூட்டி செல்ல போகிறாரு அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா அந்த ஈடு ஏற எது நமக்கு பெரிய உதவியா இருக்குன்னா, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நாம வாழ்கின்ற வாழ்க்கை. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையே வேஸ்ட், இது மண்ணு, இது குப்பை, இது ஒண்ணும் இல்லாதது அப்படின்ட்டு நம்ம விட்டுற முடியாது. ஏன்னா இந்த பூமிக்குரிய வாழ்க்கை தான் நம்முடைய நித்திய வாழ்க்கைக்கு எங்க நம்ம இருக்க போறோம்ன்றது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில தான் இருக்கு. அப்ப நம்முடைய ஆத்துமா ஈடு ஏறுறதுக்கு நாம விசுவாசிக்கிறவர்களா இருக்கணும் அப்படின்ற சத்தியத்தை இங்க காமிச்சு கொடுத்துட்டு, இப்ப 11ஆம் அதிகாரத்துல இதுக்கான விளக்கத்தை கொடுக்குறாரு. முதல் 3 வசனங்கள்ல இதுக்கான விளக்கத்தை கொடுக்குறாரு. முதல் வசனத்தின்படி மொத்தம் 3 காரியங்களை நம்ம போன வாரத்துல நம்ம பார்த்தோம். ஞாபகம் வச்சிருப்பீங்கன்ட்டு நான் நம்புறேன். 3 முக்கியமான காரியங்கள். 1, வாட் இஸ் ஃபெய்த்? விசுவாசம்னா என்ன? அது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படல ஆனா நிச்சயம். இப்ப எனக்கு வந்து நான் காணல, ஆனா அது எனக்கு நிச்சயமாய் கிடைக்கும்ன்ற உறுதி. இப்ப ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா நிறைய எவிடன்ஸ் வேணும், நிறைய காரியம் தேவை. இப்ப நம்ம ஒரு காரியத்தை செய்ய போகிறோம் அப்படின்னா நிறைய எவிடன்ஸ் தேவை. எவிடன்ஸ் மீன்ஸ் ஏதாவது அதுக்கான சப்ஸ்டான்ஸ் தேவை, அதுக்கான பொருட்கள் நமக்கு தேவை. நமக்கு அந்த பொருட்கள் வந்ததுக்கு அப்புறம் வரது விசுவாசம் கிடையாது. விசுவாசமும் ஒரு சப்ஸ்டான்ஸ், ஒரு பொருள் மாதிரி. இப்ப ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா எப்படி ஒரு செங்கல், சிமெண்ட், மணல் தேவையோ அதே போல விசுவாசமும் தேவை. விசுவாசம் தான் பிரதானமா தேவை. அதான் நான் அதுதான் முக்கியம். பிரதானமா ஃபர்ஸ்ட் விசுவாசம் தேவை, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் தேவை. நான் இதை நிச்சயமா செய்து முடிப்பேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு விசுவாசம் வேணும். உங்க வாழ்க்கையில நீங்க எதை செய்தாலும் சரி, காணப்படாம இருக்கலாம், நீங்க அதை காணாம இருக்கலாம், அது வந்து உங்க சிந்தனையை தோன்றாம இருக்கலாம். கொரிந்தியர்ல வாசிக்கிறோம்ல,
அது மனுஷனுடைய சிந்தையில தோன்றவும் இல்லை. அது தோணவே தோணாது. இது எப்படி நடக்கும் அப்படின்னு கூட சிலதுல இருக்கலாம். ஆனா நமக்கோ அவருடைய ஆவியினால அதை வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறாரு. நீங்க கர்த்தருடைய கரத்துல, கர்த்தருடைய கிருபையில, கர்த்தருடைய பரிசுத்தத்துல, கர்த்தருடைய சமூகத்துல நீங்க என்றென்றைக்குமா இருக்கும் பொழுது உங்களுடைய எதிர்காலத்தை குறித்ததான தெளிவான பிக்சரை ஆண்டவர் வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறாரு. அந்த வெளிப்படுத்துகிற அந்த பிக்சரை நோக்கி உங்களை பயணிக்க செய்கிற ஆவியானவர் உங்களை உந்தி தள்ளுகிறவரா இருக்கிறார். அப்ப இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க எப்பொழுதுமே மறந்துடக்கூடாது. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப விசுவாசம்ன்றது காணப்படாதவைகளின் நிச்சயம். அதுதான் விசுவாசம். விசுவாசம்னா என்ன அப்படின்றத முதல் வசனத்தை சொல்லிட்டு 2வது வசனத்துல சொல்றாரு விசுவாசத்தினுடைய இயல்பு என்ன, இதனுடைய நேச்சர் ஆஃப் ஃபெய்த், அதாவது விசுவாசத்தின் இயல்பு என்ன அப்படின்னா, விசுவாசம்ன்றது எதுக்கு அதோடைய இயல்பு என்ன பண்ணுது, விசுவாசம் என்ன பண்ணுது, அதோடைய தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் இருக்கும் பொழுது அந்த மனுஷன் அந்த மனிதனுக்குரிய தேவனுடைய திட்டத்தை அறிந்து அதுல அவன் நிலை நிற்கிறான், அதை அவன் செயல்படுத்துறான். நான் எதற்காக உண்டாக்கப்பட்டேன், நான் எந்த நோக்கத்திற்காக உண்டாக்கப்பட்டேன் அப்படின்றத இந்த விசுவாசம்ன்றது கற்றுத்தருது. விசுவாசம்ன்றது அதை நோக்கி பயணிக்க உதவுது, அதை நோக்கி செயல்பட உதவுது. நான் இதுக்காக தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், நான் இதற்காக தான் செயல்படுறேன், இதற்காக தான் நான் பயணிக்கிறேன், இதற்காக தான் என் வாழ்க்கை இருக்கு, இதை நோக்கி தான் என் வாழ்க்கை இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட, பெரிய திட நம்பிக்கையோடு கூட இந்த விசுவாசம் ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்து இதை அப்படியே நம்மளை புஷ் பண்ணி தள்ளுது. எப்படி ஒரு பலமான ஆகாரம் சாப்பிட்டா அப்படி ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்குமோ, அதே போல இந்த விசுவாசத்தினால் நாம் நிறையும் பொழுது, நம்ம பலவீனப்படும் பொழுதோ, நம்ம சுகவீனப்படும் பொழுதோ, அதாவது ஆவிக்குரிய ரீதியில நாம குறைவுப்படும் பொழுதோ, நாம எழுந்து இன்னும் வேகமா ஓடுறதுக்கு இந்த விசுவாசம்ன்றது ரொம்ப அதிகமா உதவி செய்கிறது. இதான் நேச்சர், இதனுடைய இயல்பு. 3வது வசனத்துல இதனுடைய எக்ஸாம்பிள், இதனுடைய இல்லஸ்ட்ரேஷனை காமிக்கிறார். விசுவாசம் முதல்ல எங்க பயன்படுத்தப்படுது, விசுவாசத்தை பயன்படுத்தி முத என்ன நடந்துச்சு அப்படின்றத 3வது வசனத்துல இந்த ஆசிரியர் சூப்பரா காமிக்கிறார். இந்த 3 வசனமே அவருடைய இவர் கொண்டு போற அந்த விதம் இருக்குல்ல, அந்த நரேட்டிவ் செட் பண்றாங்கல்ல, அப்படியே ஒரு விஷயத்த ஒரு ஸ்டோரிய, எனக்கு இந்த நிறைய இந்த ஸ்டோரிஸ் நரேட்டிவ் செட் பண்றது இந்த மாதிரியான இதெல்லாம் நிறைய நான் படிப்பேன், நிறைய பத்தி கொஞ்சம் ஆர்வம் இருக்கு. ஒரு ஸ்டோரி எப்படி எழுதுறது, எப்படி ஒரு விஷயத்த ஒரு இதா பண்றது அப்படின்ட்டு, அதெல்லாம் எப்படி பண்றாங்கன்றத ரொம்ப ஆர்வமா படிப்பேன் சில விஷயங்கள்லாம். அதுல அது மாதிரி பாத்தீங்கன்னா இதை ஒரு கான்செப்டை ஒரு மனதுல விதைச்சிட்டு அதை தெளிவா புரிய வைக்கும்படி இதை செய்யறாரு. எனக்கு தெரிஞ்சு வேற பிரசங்கமே தேவையில்லை. ஜஸ்ட் நீங்க ஒரு 4 முறை வாசிக்கினாலே போதும், நல்லா தெளிவா புரிஞ்சிடும். இதை வாசிச்சுட்டு இதோடைய சம்பவங்களை நீங்க பேக்ரவுண்டை நீங்க வாசிக்கவே போதும். நான் தான் பண்றேன். நானும் ரொம்ப பெருசா இதுல ஆவிக்குரிய ஆழமான சத்தியங்கள்லாம் நானு இந்த எபிரேயர் நிருபத்துல முழுக்க நான் சொல்றேன், எதுவுமே நான் பண்ணல. ஜஸ்ட் ரீட் பண்ணி இந்த வசனங்களை மட்டும் தான் நான் காமிச்சிட்டு போறேன். ஏன்னா அதுவே போதும், அதுவே மோர் தென் எனஃபா இருக்கு. இதுல நம்ம பெரிய வெளிப்பாடு நான் பேசுறேன்ற மாதிரிலாம் ஒன்றும் பேசவே முடியாது. ஏன்னா அவ்வளவு வெளிப்பாடு இங்கேயே இருக்கு. நம்ம ஜஸ்ட் நீங்க வாசிக்கினாலே அவ்வளவு வெளிப்பாடு இந்த ஆசிரியர் நமக்கு காமிச்சு கொடுக்குறாரு. அப்ப ஃபர்ஸ்ட் விசுவாசம்னா என்னன்னு காமிச்சிட்டு, விசுவாசத்தினுடைய இயல்புனா என்னன்னு காமிச்சிட்டு, 3வது இந்த விசுவாசம் முதல்ல எங்க பயன்படுத்தப்படுதுன்றதை காமிக்கிறார். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகள்னால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இப்ப இந்த உலகம், இந்த பிரபஞ்சம்ன்றது ஏதோ ஒரு காரியத்திலிருந்து, ஏதோ ஒரு விஷயத்திலிருந்து வேற ஒரு விஷயமாய் அதாவது ஒரு பரிணாமம் அடையுது அப்படின்னு கிடையாது. இங்க அதுதான் இது அறிவியலும் அதான் சொல்லுது. முதல் இந்த பிரபஞ்சம் உருவாகும் பொழுது எப்படி ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒரு ஆற்றல், ஒரு பெரிய வெடிப்பு, ஒரு சத்தம் இது எல்லாவற்றையும் உருவாக்குச்சு. எல்லாம் இன்னைக்கு யூனிவர்ஸ் இன்ன வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. அது ஒளியை விட வேகமா எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. இப்ப ஒரு பல்சர் ஸ்டார்ஸ் இருக்கு, ஒரு நியூட்ரான் ஸ்டார் இருக்கு, ஒரு நெபுலா இருக்கு. அப்படின்னா நெபுலான்றது எப்படின்னா ஒரு வயது முதிர்ந்த ஒரு நட்சத்திரம், அது வெடித்து சிதறும் பொழுது ஒண்ணு அது கருத்துளையா மாறுது, இல்லைன்னா நெபுலாவா மாறுது. அப்போ ஒரு இதுல இருந்து இன்னொரு இதாகுது. ஆனா தேவன் உருவாக்கும் பொழுது தோன்றப்படுகிறவைகளால் இந்த காணப்படுகிறவைகளை உண்டாக்கல. ஏதோ ஒண்ணு இருந்துச்சு, அதை வச்சு இப்ப நம்ம பாக்குறத உண்டாக்கல. புரியுதா உங்களுக்கு? இந்த வசனம் அதான் சொல்லுது. நம்ம இப்ப பாக்குற எல்லாமே, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற நம்ம பாக்குற எல்லாமே, நீங்க இன்னும் கொஞ்சம் ஆர்வமா போய் பார்க்கணும்னா ஜஸ்ட் நீங்க போயிட்டு ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்னு ஒன்று இருக்கும்,
அதனுடைய பிக்சர்ஸ்லாம் போய் பாருங்க. இந்த பிரபஞ்சம் எவ்வளோ அழகானது, எவ்வளோ ஒரு ஆச்சரியங்கள் நிறைந்தது அப்படின்றத ஹபிள் டெலஸ்கோப்ன்றது, இது மாதிரி ஸ்பேஸ் டெலஸ்கோப்ஸ்லாம் இருக்கு. அதனுடைய பிக்சர்ஸ்லாம் போய் பாருங்க. இதெல்லாம் வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துது அப்படின்னும் பொழுது, நீங்க உங்க வாழ்க்கையில என்னடா பண்ண போறோம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. பயங்கரமா விசுவாசம் வந்துரும். பயங்கரமா நம்பிக்கை வந்துரும். இவ்வளவு பெரிய காரியங்களை தேவன் உண்டாக்குனாருன்னா என் வாழ்க்கையில இருக்கிற இந்த விஷயத்தை செய்ய மாட்டாரா? எனக்கு இந்த ஒரு இதை கற்றுத் தர மாட்டாரா? இதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா? அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையும் பெரிய விசுவாசத்தையும் தேவன் உங்களுக்கு தருவார். உங்க விசுவாசம் பெருகிறதுக்கு அதெல்லாம் உதவும். லிட்டரலாவே உதவும். அதை நீங்க அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சொல்றாரு பாருங்க, இப்ப நம்ம பார்க்கிற அதெல்லாம் ஏதோ ஒரு காரியம் இருந்ததன் அடிப்படையில வரல, எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில தேவன் உருவாக்கி இருக்கிறாரு. அதாவது இப்ப நம்ம பார்க்கிற காரியங்கள் எல்லாமே தேவனுடைய மனதுல இருக்கு, அவர் எண்ணத்துல இருக்கு, அவர் சித்தத்துல இருக்கு. அந்த சித்தத்துல இருந்தத தன் வாயினால அவர் அறிக்கை செய்யறாரு. வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்லும் பொழுது வெளிச்சம் உண்டாயிற்று. அதுக்கு முன்னாடி வெளிச்சம்ன்றது இல்ல. இப்ப அவருடைய சித்தத்துல வெளிச்சம்னா என்ன, அதனுடைய புரோட்டான்ஸ்னா என்ன, அது எப்படி டிராவல் பண்ணுது, இப்படி அதனுடைய எல்லாமே, அதனுடைய ஆற்றல் எல்லாமே அவருடைய சித்தத்துல இருக்குது. இப்ப அது வாயினால வெளிப்படும் போது அது அந்த ஆற்றல்ன்றது வெளிப்படுது. ஒவ்வொன்றையும் தேவன் அப்படிதான் ஒவ்வொன்றையும் சிருஷ்டிக்கிறாரு. இப்ப இதை வச்சுக்கிட்டு நாம ஒன்றும் இல்லாம இருக்கிற நம்முடைய வாழ்க்கை வெறுமையா இருந்துச்சு, ஒன்றும் இல்லாம இருக்கு, ரொம்ப அடிமட்டத்துல இருக்கிறோம், என் வாழ்க்கையில எதிர்காலத்துல என்னன்னே தெரியல, ஒரு பெரிய இருட்டாதான் இருக்கு அப்படின்ற நிலையில இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க. எப்படி ஒன்றும் இல்லாமையிலிருந்து வெறுமையிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க சொன்ன தேவன் உங்களுடைய இருதயங்கள்ல அறிவாகிய அந்த ஒளியை பிரகாசிப்பிக்க அவர் உதவி செய்கிறவரா இருக்கிறாரு. நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்க எதிர்காலத்தை குறித்துதான் நிச்சயத்தை தருகிறவரா இருக்கிறாரு. இப்ப நீங்க தைரியமா அறிக்கை செய்யும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகும். இதை நீங்க ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. இப்ப விசுவாசம்னா என்ன, விசுவாசத்தினுடைய இயல்பு என்ன, இந்த விசுவாசம் முத யார் பயன்படுத்தினது அப்படின்ற 3 முக்கியமான காரியங்களை 3 வசனத்துல சொல்லிட்டு 4வது வசனத்துல விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான், அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இப்ப 3 முக்கியமான இந்த காரியங்களை சொல்லிட்டு ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்துட்டு இந்த ஆசிரியர் சொல்றாரு. இப்ப பழைய ஏற்பாட்டு மனிதர்களுடைய எடுத்துக்காட்டுகளை காண்பிக்கிறார். நான் சொன்னேன்ல, இப்ப பழைய ஏற்பாட்டை வந்து எதை கொண்டு வரணும் எதை கொண்டு போக கூடாதுன்னா, பழைய ஏற்பாட்டை வந்து கொண்டு வர வேண்டியது அவர்களுடைய விசுவாசம். அதான் 13ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவருடைய நடக்கையின் முடிவை, நம்முடைய முன்னோடிகளின் நடக்கையின் முடிவை நன்றாய் கவனித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதெல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம பார்ப்போம். இங்க ஒரு எடுத்துக்காட்டை காமிக்கிறாரு. என்ன எடுத்துக்காட்டு காமிக்கிறாரு? ஆபேல காமிக்கிறாரு. இப்ப நீங்க ரெகுலரா பைபிள் ஒரு வாசிக்கிறவரா இருந்தீங்க, ரெகுலரா நீங்க வந்து இந்த டைம் லைன் படி வாசிக்கிறவரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இயல்பா ஒரு கேள்வி வந்திருக்கணும். என்ன கேள்வினா, ஃபர்ஸ்ட் விசுவாசம்னா என்ன சொல்லிட்டாரு, எல்லாம் ஓகே. இப்ப தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்தாருன்னு சொல்லிட்டாரு. நேர ஆபேலுக்கு வந்துட்டாரு. இதுக்கு முன்னாடி காயினை பத்தி பேசல, ஆதாம் ஏவாளை பத்தி பேசல. இவருக்கு முன்னாடி யாருங்கன்னா அவங்க 3 பேர் இருக்கிறாங்க. மெயினா ஆதாம் ஏவாள் பற்றி பேசவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டா ஆபேலுக்கு ஏன் வராரு? விசுவாசத்தை பத்தி பேசும்போது ஏன் ஆதாம் ஏவாள்ன்ற முதல் மனிதர்களை விட்டுட்டு ஆபேல்ன்ற அந்த மனிதனை, அவருடைய பிள்ளைய பற்றி அடுத்த ஜெனரேஷன்ல இருந்து ஏன் ஆரம்பிக்கிறாரு அப்படின்ட்டு நமக்கு இயல்பா ஒரு கேள்வி எழும்பலாம். எனக்கு ரொம்ப நாள் அந்த கேள்வி எழுந்துச்சு. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்களேன். விசுவாசம் எப்படிப்பட்டதுன்றதை அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தரிசித்து நடவாமல்னா தரிசனம் கிடையாது, ஒரு விஷன் தரிசனம். தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம், அந்த தரிசனம் கிடையாது. இது வந்து தரிசித்து நடவாமல்னா பார்த்து செய்யாம பார்க்காம நடக்கிறோம். அதான் வந்து சொல்றதுல விசுவாசம் டெஃபினிஷன் சொல்றது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படல ஆனா நிச்சயம். புரியுதா? காணப்படல, அது நமக்கு இப்ப தெரியல. இப்ப நமக்கு அது ஒண்ணுமே, அது நமக்கு லிட்டரலா கண்ணுக்கு முன்னாடி இல்ல. இல்லாத ஒன்றை இருக்கிறதை போல நம்ம என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறோம், அதை பெற்றுக்கொள்கிறோம். இங்க தரிசித்து நடவாமல், ஏன்னா பார்த்துட்டோம்னா விசுவாசம் தேவையில்லையே. நம்ம அதெல்லாம் பார்த்துட்டோம், அதெல்லாம் அந்த வசனத்தெல்லாம் நான் நிறைய காமிச்சிட்டேன். அதை திரும்ப அதுக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நம்புறேன். நம்ம ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா
அதுக்கப்புறம் விசுவாசம்ன்றது எதுக்கு? இப்ப வந்து உதாரணத்துக்கு அதே அதே ஒரே ஒரு உதாரணம். என்னன்னா, அந்த ஒரு வீடு கட்டுற உதாரணம் வச்சுக்கோங்களேன். வீடு கட்டும் பொழுது, நல்லா பேங்க்ல வந்து அதுக்கு தேவையான காசு இருக்குது. அதுக்கான வேலையாட்கள் இருக்கிறாங்க. அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கு. அப்படின்னா அதுக்கப்புறம் விசுவாசம்ன்றது எதுக்கு தேவைப்படுது? விசுவாசம்ன்றது தேவைப்படவே இல்ல. ஒரு ஜெபம் பண்ணோம், ஜெபம் பண்றோம், கர்த்தர் மேல நம்பிக்கையா வச்சு, ஓகே அப்படின்னு விட்டுறோம். ஆனா எதுவுமே இல்லாம இருக்கும்போது தேவைப்படுறது தான் விசுவாசம். இதெல்லாம் எதுவுமே இல்ல, எதுவுமே கிடைக்கல, எதுவுமே இல்ல. என் வாழ்க்கைய நான் நகர்த்தி கொண்டு போறதுக்கு அடுத்தது எந்த விதமான சோர்ஸுமே இல்ல அப்படின்னும் போது நமக்கு தேவைப்பட வேண்டியது விசுவாசம். இப்ப இந்த விசுவாசத்தின் மூலமா இந்த சோர்ஸ் எல்லாமே நமக்கு உருவாகும். அதுதான் வந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை, பெரிய வாக்குத்தத்தம். அது நம்ம மறந்துடவே கூடாது. அப்ப இந்த விசுவாசம்ன்றது காணப்படாதது. ஆனா ஆதாம் ஏவாள்ன்றவங்க அவங்க பகலின் குளிர்ச்சியான வேலையில தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய பிரசன்னத்துல அவங்க தேவனோடு கூட உறவாடினவர்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அவங்க இப்ப தேவனை லிட்டரலா அவங்க அனுபவிக்கிறாங்க. தேவனோடு கூட உறவாடுறாங்க. அவரோடு கூட இடைப்படுறாங்க. அவர் பேசுறது இவங்க கேட்கறாங்க. இவங்க பேசுறது அவரு கேட்கிறாரு. இவங்க பாவத்துல விழுந்த போது அவரு உங்களை கூட மறுபடியும் என்ன பண்றாரு? உறவாடி, அதாவது ஒரு ஒரு அந்த ஒரு அந்த ஒரு கனெக்ஷன்ன்றது இருக்கு. அந்த கனெக்ஷன்ன்றது எப்போ உடையுது? அந்த பாவம்ன்றது வந்ததுக்கு அப்புறம் இப்ப உனக்கும் எனக்கும் பெரிய பேச்சு இல்ல, பார்ட்டி இல்ல, பந்தம் இல்லைன்ற மாதிரி உடைஞ்சு இப்ப ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா ஒரு பெரிய சுடரொளி பட்டயத்தை வச்சு அவங்கள அந்த தோட்டத்துல இருந்து வெளியே தள்ளிடுறாரு. இப்ப ஆதாம் விசுவாசித்தான் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து எல்லாத்தையும் பாக்குறாரு. லிட்டரலா பார்த்துட்டாரு. தேவனை பார்த்துட்டாரு. தேவனுடைய கிரியைகளை பார்த்துட்டாரு. அவருடைய மகத்துவத்தை பார்க்கிறாரு. அவர் எப்படி வழி நடத்துறாருன்னு பார்க்கிறாரு. அவர் எப்படி ரட்சிப்பின் திட்டத்தை ஏற்படுத்துறான்ற கொண்டு பார்க்கிறாரு. தோல் உடைகளை அழிக்கும் பொழுது ஒரு மிருகத்தை கொன்று அதனுடைய இதை உரிச்சு அந்த தோல் உடைகளை கொடுக்கும் பொழுது இந்த ரட்சிப்பின் திட்டம் எப்படிப்பட்டதுன்றதையும் ஆதாம் என்ன பண்றாரு? ஆதாம் ஏவாளும் பாக்குறாங்க. அதனால அவங்களுக்கு இந்த விசுவாசத்தின் மூலமா அவங்க செயல்பட்டாங்கன்ற அப்படின்ட்டு சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. அதனால ரொம்ப கிளியர் கட்டா சூப்பரா என்ன பண்ணிட்டாரு? அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆபேல கொண்டு வந்துட்டாரு. இப்ப ஆபேல் தேவனை முகமுகமா பார்க்கல, தேவனோடு கூட உறவாடல, தேவனோடு கூட அவரு ஒரு ஐக்கியத்துல இல்ல. ஆனாலும் தேவனை அணுகக்கூடிய அந்த வாஞ்சை அந்த தலைமுறைக்கு இருந்துச்சு. இப்ப இந்த வசனம், இந்த 4ஆம் வசனத்திலிருந்து இந்த விசுவாசத்தின் மூலமாய் நாம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம தேவனை அணுகுகிறதுக்கு, நாம ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு, நாம நம்முடைய வாழ்க்கையில் நல்லதை பெற்றுக்கொள்வதற்கு, நேர்மையானதை பெற்றுக்கொள்வதற்கு, சரியானதை பெற்றுக்கொள்வதற்கு, நல்வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நாம தேவனை அணுக வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த தேவனை அணுகினா மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையா வாழ முடியும். இந்த வாழ்க்கையை நம்ம வாழணும்னா தேவனை அணுகணும். இந்த அணுகக்கூடிய அணுகுமுறைன்றது நம்முடைய சுய கிரியைகள்னால அல்ல, கர்த்தர் ஏற்படுத்தின வழிமுறையை நாம விசுவாசிக்கிறதுனால நாம இதை பெற்றுக்கொள்ள முடியும்ன்றதுதான் இந்த 4ஆம் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. மறுபடியும் சொல்றேன், நம்முடைய நல்வாழ்வை நாம சுதந்திரித்துக் கொள்வதற்கு, நாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு, நாம நம்முடைய வாழ்க்கையில் அதை அனுபவிப்பதற்கு நம்முடைய சுய கிரியைகளின் அடிப்படையில் இல்லாம ஆண்டவருடைய கிருபையினால நமக்கு கொடுத்ததை விசுவாசித்து நாம பற்றி கொண்டு நாம பின்பற்றினால் மாத்திரமே நாம நல்வாழ்வை, சுக வாழ்வை, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை நாம அடைய முடியும் அப்படின்றதுதான் இந்த வசனம் நமக்கு காட்டி கொடுக்குது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த சம்பவத்துக்கு போயிடுவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். ஆதாம் தன் மனைவி ஆகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றால், பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். இப்ப இன்னொரு உங்களுக்கு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. காயின் வந்து ஆதாமுக்கு பிறந்தவரே இல்லைன்ற பெரிய டீச்சிங் வந்து சபையில ஓடிட்டு இருந்துச்சு. அது வந்து ஒரு பெரிய ஒரு இது, அது ரொம்ப தப்பு. அது இப்படி கிடையவே கிடையாது. அதாவது கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க பயங்கரமா வேற மாதிரியான இன்டர்பிரேஷன்லாம் கொடுத்து வேற மாதிரிலாம் இது பண்றாங்க. அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ரொம்ப கிளியரா வந்து ஆதாம் ஏவாளுக்கு தான் காயின் ஆபேல்ன்ற முதல் 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. அப்புறம் சேத் பிறக்கிறாரு. அப்புறம் பிள்ளைகள் பிறக்கிறாங்க. இவங்க மாத்திரம் கிடையாது, அடுத்து நிறைய பிள்ளைகள் பிறக்கிறாங்க. எல்லாமே நம்ம பைபிளை படிக்கும்போது இன்னைக்கு சாயந்தரம் வந்து தண்ணி ஊற்றி, நாளைக்கு காலைல மரம் முளைச்சு, நாளைக்கு சாயந்தரம் பலாப்பழம் பழுத்து, அதை நாளை கழிச்சு சாயந்தரம் வந்து மகளுக்கு பொண்ணு வீட்டுக்கு சீதனமா கொடுத்து அனுப்புற மாதிரி
ரொம்ப வேகமா படிப்பாங்க. ரொம்ப வேகமா நடக்குதுன்ற மாரி நினைப்பாங்க. அதெல்லாம் டைம் எடுக்குது. கொஞ்சம் கொஞ்சமா டைம் எடுக்குது. உதாரணத்துக்கு இந்த 4ஆம் அதிகாரத்திலே கூட பார்த்தீங்கன்னா, இப்ப காயீன் ஆபேலை பற்றி பிறக்கிறத குறிச்சு சொல்ட்டாங்க. எங்க? பின்பு அவருடைய சகோதரன் ஆபேல் பிறக்கிறாரு. இப்ப ஒரு ஃபுல் ஸ்டாப் வருதுல்ல. ஃபுல் ஸ்டாப் வந்துட்டு அது அடுத்தது வருது பாருங்க. ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். இப்பன்னா என்ன அர்த்தம்? ஆபேல் வந்து ஒரு 3 வயசு 4 வயசுல ஒரே குடுகுடுன்னு ஒரு அரை ட்ரவுசர போட்டுக்கிட்டு 4 ஆட்ட கூடயே பிடிச்சிட்டு ஓடல. நம்ம பைபிள படிக்கும்போதே ஏன்னா நம்ம மெயின் என்னன்னா நமக்கு பைபிள் இன்ட்ரோடியூஸ் ஆனது எங்கன்னா சண்டே கிளாஸ்ல தான். நம்ம ப்ராப்ளமே அங்க தான் இருக்குது. என்னன்னா பைபிள் நம்மளுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகுறது, பைபிள் ஸ்டோரிஸ்ல இன்ட்ரோடியூஸ் ஆகுறது சண்டே கிளாஸ்ல தான். அப்ப நமக்கு அழகா கதைகளா சொல்லி தராங்களா, அது மண்டையில அப்படியே பதிஞ்சிருது. என்னன்னா ஆபேல் வந்து நம்ம சைஸ்ல நம்ம அரை ட்ரவுசர் போட்டிருந்த காலத்துல கதை கேட்டதுனால, அதே மாதிரி அந்த ஆபேலு காயின் எல்லாமே ஒரு அரை ட்ரவுசர் போட்டுக்கிட்டு ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு மூக்கு ஒலிக்கிட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு, இது பண்ணிட்டு இருந்தாருன்னு போவோம். அதே மாதிரி தான் தாவீது வந்து கோலியாத்த அடிச்ச சம்பவத்துல அதே மாதிரிதான். சண்டே கிளாஸ்ல கேட்டு கேட்டு தாவீதுனோட சின்ன தாவீது, குட்டி தாவீது, என்னமோ ஒரு 4 வயசு பிள்ளை போயிட்டு ஒரு கல்லை தூக்கி அப்படி அடிச்சு பெரிய ஒரு ஜெயண்ட் வந்து விழுந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து லிட்டரலா அது மாதிரி தான். கோலியாத்துக்கு முன்னாடி பார்த்தா ஒரு துரும்பு தூசி மாதிரி தான். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கர்த்தர் பயன்படுத்தினாரு. ஆனா யுத்த வீரன் தாவீது ஒரு 17, 18 வயது ஒரு பெரிய யுத்த வீரனா தான் அந்த இடத்துல இருக்காரு. அதே போல இந்த இடத்துல ஆபேலும் காயினும் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வளர்ந்து இவர் வந்து இவருடைய மந்தையை மேய்க்கிறவரானார். அப்ப அந்த மந்தைக்கு தேவையான பாதுகாப்பு, பராமரிப்பு, போஷிப்பை கொடுக்கிற அளவுக்கு இவருக்கு டேலண்ட் இருக்கு. இப்ப வளர்ந்துட்டாரு. ஒரு வளர்ந்த மனிதன் தான். ஒரு சின்ன பையன் கிடையாது. அரை ட்ரவுசர் ஆள் கிடையாது. முழுமையாய் வளர்ந்த ஒரு பெரிய ஆள் தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது நம்ம பைபிள் படிக்கும்போது ஒரு பிக்சர் வேணும். அதுக்காக அதை சொல்றேன். பைபிள் படிக்கும்போது சும்மா அப்படியே ஒரு பிளெண்டா படிக்காம அதை ஒரு பிக்சரைஸ் பண்ணி, அந்த பழைய காலத்துல பாத்தீங்கன்னா சரோஜாதேவி காலத்துல லெட்டரை பிரிச்சுன்னா மூஞ்சி தெரியும்ல, அந்த மாதிரி பைபிளை படிச்சோன்னா அப்படியே காயின் மூஞ்சி ஆபேல் மூஞ்சிலாம் நமக்கு தெரியணும். அது மாதிரி பிக்சரைஸ் பண்ணி படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா வந்து இதா இருக்கும். அப்ப இவர் வந்து மந்தையை பாதுகாத்து பராமரித்து போஷிக்கிறவர அளவுக்கு இவருக்கு இப்ப வளர்ந்துட்டாரு. காயின் வந்து நிலத்தை பண்படுத்தி அதை பாதுகாத்து அதை பயிரிட்டு அதனுடைய விளைவின் பலனை அறுவடை செய்கிற அளவுக்கு இவர் வளர்ந்துட்டாரு. ஒரு குட்டி குழந்தை இதெல்லாம் செய்யாது. இதெல்லாம் வளர்ந்தவங்க தான் செய்யறாங்க. ஏன் கேப் இருக்குன்னா, இவங்க பிறந்தாங்க, இவங்க 4 வயசுல ஜுரம் வந்துச்சு, 5 வயசுல கர்த்தர் இப்படி காப்பாத்தினாருன்னா எழுதுனா எங்க போறது பைபிள்? இது இப்பதான் ஸ்டார்ட். 3ஆம் அதிகாரம் முடிஞ்சு 4ஆம் அதிகாரம் தான் வந்திருக்குது. இன்னும் முழு பைபிள் எழுதணும். மொத்த பைபிள் இருக்கு. அப்ப இவங்க கதையை முழுசா உட்காந்து எழுதிட்டு இருக்க முடியாது. ஜஸ்டிஸ் அதனால கரெக்டா என்னென்ன முக்கியமான தேவையோ அது இருக்கு. காயின் ஆபேல்ன்றவங்க ஆதாம் ஏவாளுக்கு பிறந்தாங்க. இவங்க வளர்ந்து ஆளாளுக்கு இந்த வேலையை எடுத்துக்கிட்டாங்க. முதல் மனிதர்களுடைய பிள்ளைகள் வந்து இந்த வேலைகளை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு விஷயத்த இங்க நமக்கு காமிச்சு கொடுத்துட்டாங்க. இன்னொரு பிக்சரைஸ் இந்த காயின் கொண்டு வந்தது எல்லாம் சொத்தை ஓட்டை ஒண்ணுமில்லாதது, அதனால கடவுள் வந்து அங்கீகரிக்கல அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு. அதாவது இது எல்லாமே நம்ம சண்டே கிளாஸ்ல கேள்விப்பட்டது. இது தப்பும் கிடையாது. நான் இன்னொன்னு சொல்றேன். இது வந்து நமக்கு அந்த நாட்கள்ல புரியறதுக்கு நம்ம கர்த்தருக்குன்னு ஒரு பெஸ்ட் நம்ம கொடுக்கணும். நம்மளுடைய சிறந்ததை கர்த்தருக்காக நம்ம செலுத்தணும். நம்மளுடைய பெஸ்ட் நேரத்தை கர்த்தருக்காக செலுத்தணும். நம்ம எல்லாவற்றையும் ஒரு சிறந்ததை கர்த்தருக்காக நம்ம செலுத்தணுன்றதுக்காக காயில் வந்து முதன்மையான செழுமையான காரியங்களை ஆபேல் வந்து தனக்காக கர்த்தருக்காக கொடுத்தாரு. காயின் வந்து ஓட்டைய உடசல ஒண்ணுமில்லாத வந்து கர்த்தருக்கு கொடுத்துட்டாரு, நல்லதெல்லாம் அவர் வச்சுக்கிட்டாரு இப்படின்ற மாதிரியான ஒரு கதைகள்லாம் நமக்கு மைண்ட்ல இருக்கட்டும். அதெல்லாம் வந்து சும்மா ஒரு பேக் ஆஃப் த மைண்ட் இருக்கட்டும். ஆனா ரியாலிட்டி அது கிடையாது. இவர் வந்து தன்னுடைய விளைவின் பலனை இவர் கொண்டு போறாரு, இவர் தன்னுடைய விளைவின் பலனை இவர் கொண்டு போறாரு. இதுல என்ன விஷயம்னா 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்துல, அதாவது பாவத்துக்கு விழுந்ததுக்கு அப்புறம் வரும் பாருங்க. அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன அப்படின்றார். ஒருத்தர் பழி போட்டுக்கிறாங்க. அதாவது பாவம் வர்றதுக்கு முன்னாடி அது எவ்வளவு பெரிய இதுனா, இத புசிக்கும் நாளிலே சாவான்ட்டு ஆதாம்கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா இப்ப பாவம் இல்ல, மனுஷனுக்குள்ள பாவம் இல்ல. ஏவாள் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு இருந்தா அப்படின்னு கொடுக்கும்போது இவர் என்ன பண்ணிட்டாரு, இவருக்குள்ள அந்த பாவம் இல்லாததுனால இந்த அன்பு பெருகி என்ன பண்ணிட்டாரு, அதை பிடிச்சு சாப்பிட்டாரு. எந்த விதமான திருக்கு குணமும் இல்ல. ஐயோ இது சாப்பிட்டா சாவம், இது கேடு கட்டு போகுது, ஆண்டவரே இன்னொரு விழா எலும்பு எடுங்க, நல்லதா பார்த்து எடுங்க, பெஸ்ட்டை கொடுங்க, இது வந்து சரியில்லை, சைலண்டா இதை கழட்டி விட்டுருவோம் அப்படின்ட்டு. நேத்து கூட ஒரு கதை படிச்சுட்டு இருந்தேன். கதை படிச்சுட்டே சொல்ல கேட்டேன். அதாவது சும்மா ஒரு
பேப்பர்ல வந்ததுதான். ஒரிஜினல் ரியாலிட்டிலாம் கிடையாது. மரிச்சவங்கலாம் பரலோகத்துக்கு போகும்போது ஒவ்வொரு நாட்டுடைய பேரை வந்து சொல்லணும். அவங்க கேட்குற நாட்டுடைய பேருடைய லெட்டர்ஸ் வந்து, அதாவது அதனுடைய ஸ்பெல்லிங்கை சொன்னாதான் ஒன்று பரலோகம் இல்லை நரகம் அப்படின்ட்டு ஒரு இது நடந்துட்டு இருந்துச்சான். உண்மை கிடையாது, சும்மா கதை. அப்படி போகும்பொழுது அந்த ஒரு ஆக்சிடென்ட்ல கணவன் மனைவி 2 பேர் இறந்துட்டாங்க. போறாங்க. போகும்பொழுது அவர் கேட்டாராம், தேவதூதன் கேட்டாராம், ஏதோ ஒரு நாடு சம்திங் ஒரு நாடு சொன்னோடனே பேரை கேட்டுட்டு பேரை சொல்லி இதோட ஸ்பெல்லிங் சொல்லு அப்படின்னா சொல்லிட்டாராம். சொன்னோன்னே சரி நீ பரலோகத்துக்கு போ அப்படின்னா பின்னாடி மனைவி வந்துச்சான். இவர் சொன்னா, அடுத்து என் ஒய்ஃப் வருது, நீ என்ன நாடு சொல்றேன்னா செக்கோஸ்லோவாக்கியான்னு சொல்லு, அதுக்கு ஸ்பெல்லிங் தெரியாது, நரகத்துக்கு போயிடும். அதனால இந்த ஸ்பெல்லிங்கை சொல்லு, இது செக்கோஸ்லோவாக்கியான்ற நாடுன்னு சொல்லுங்க, அவருக்கு ஸ்பெல்லிங் தெரியாது அப்படின்ட்டு போயிட்டாராம். அது மாதிரி அது சேர்ந்து வாழணுன்ற இதே இல்லை. இங்க பாத்தீங்கன்னா இந்த புசிக்கும் நாளிலே சாவாய் சாவான்ட்டு இங்க வந்து சொல்லிட்டாரு. அப்ப ஆனாலும் இந்த உள்ள பாவம் இல்லாததுனால இப்ப என்ன பண்ணிட்டாரு, ஆதாம் அத வாங்கி புசிக்கிறாரு. தேவனுடைய வார்த்தையை விட இது பயங்கர இதா இருக்குது. இப்ப பாவம் உள்ள வந்துருச்சு. இப்ப பார்த்தா ஏன்டா சாப்பிட்டேன்னா, நான் எங்க சாப்பிட்டேன், நீ கொடுத்தீர, அந்த பொம்பளை தான் எல்லாத்தையும் கொடுத்துச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. நான் ஒரு தப்பும் பண்ணல, என்னை புடிச்சு தள்ளதே இந்த ஆள் தான், அதுவும் நீர் கொடுத்தது. வசனம் அப்படித்தானே சொல்லுது, நீர் கொடுத்த ஸ்திரீ தான் என்ன பண்ணிட்டாங்க எனக்கு இப்படிலாம் ஆகி போச்சு அப்படின்ட்டு. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாங்க, மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப அந்த இதுலதான் இப்ப வந்து ஏமா அப்படி பண்ணன்னு கேட்டா அந்த அம்மாவுக்கு சொல்ற, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றால். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடினால் சகல நாட்டு மிருகங்களையும் சகல காட்டு மிருகங்களையும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரெடுக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இப்ப அடுத்த பிள்ளைகளை பற்றி அடுத்த எதிர்காலத்தை குறித்து தானே ஒரு வாக்குத்தத்தம் சொல்றாரு. என்ன சொல்றாரு, உன்னுடைய வித்துக்கும், அதாவது உன்னுடைய தலைமுறைக்கும் இந்த ஸ்திரீனுடைய தலைமுறைக்கும் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அப்படின்ட்டு சொல்றாரு. இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா 24 வசனத்துல அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இப்ப ஒரு பிள்ளை பறக்கும் அப்படின்றத சொல்லிட்டாரு. இப்போ வெளியே தள்ளி கதை சாத்திட்டாரு, முடிஞ்சிச்சு. இப்ப பார்த்தா முதல் 4ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை பார்த்தா புள்ள பறகுது. புள்ள பேர் என்ன, காயின். ஐ ஹாவ் காட்டன், அதாவது நான் பெற்றுக்கொண்டேன். எதை பெற்றுக்கொண்டேன், கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு, அதை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்ட்டு ஏவாள் வந்து அவருக்கு காயின் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. காயின்னா என்ன, பெற்றுக்கொண்டேன் அப்படின்றாரு. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு இல்ல, அதை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்ட்டு காயின் பேர் வைக்கிறாங்க. ஆனா அந்த ஆள் அது கிடையாது. அவர் வந்து மேசியாவை குறித்து தேவன் சொல்றாரு. இங்க வந்து இந்த ஆள் பார்த்தா முத பாவம் செஞ்ச ஆளு. நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ ரோமருக்கு எழுத நிருபத்தில் எழுதுறாருல, நியாயப்பிரமாணம் இருக்கிறவன் நியாயப்பிரமாணத்தினால அவன் தண்டிக்கப்படுறான், நியாயப்பிரமாணம் இல்லாதவன் நியாயப்பிரமாணம் இல்லாம தன் மனசாட்சினால அவன் தண்டிக்கப்படுறான். குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று தன் மனசாட்சி கூட இருந்து சாட்சி எடுக்கிறதுன்னு சொல்றாருல. இங்க பாருங்க, நியாயப்பிரமாணம்ன்றது ஒண்ணு கிடையாது. கர்த்தர் வந்து கொலை செய்யாதிருப்பாயாக, இதை செய்யாதிருப்பாயாக, அது செய்யாதிருப்பாயாக ஒன்னும் சொல்லல. ஆனா தன் சகோதரனை பகைத்து காயின் கொலை செஞ்சதுக்கு அப்புறம் இவருக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா. இப்ப இந்த பாவ உணர்வு இவரை ஓட வைக்குது, தேவனை கிட்ட சேர விடாம செய்யுது. இப்ப பிள்ளைகள் பிறந்து இவங்க வளரும் பொழுது தன் பெற்றோர் மூலமாய் அந்த நடந்த சம்பவங்கள்லாம் கேள்விப்பட்டு இந்த இழந்த ஆசீர்வாதத்தை, இழந்த இந்த காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளணும்ன்ற ஒரு ஆர்வம் இந்த பிள்ளைகள்கிட்ட இருக்கு. அது நம்ம பார்க்க முடியுது. அதனாலதான் அவங்க 4ஆம் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா, ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானதையும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. ஏன் காயினையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் வந்து அங்கீகரிக்கவில்லை அப்படின்னா, காயின் வந்து தன் சுய வழியில சுய நீதியின் அடிப்படையில தேவன் அணுக முயற்சி செய்யறாரு. இங்க மேட்ரு வந்து காணிக்கையே கிடையாது, விஷயம் காணிக்கையே கிடையாது, தேவனை அணுகுறது தான் பிரச்சனையே. இந்த சம்பவம் இருக்குல்ல, இந்த சம்பவம் வந்து இதோட மைய கருத்து, நீ நல்ல காணிக்கை கொண்டு வரியா, நீ கெட்ட காணிக்கை கொண்டு வரியான்றது கிடையாது. நீ நிறைய கொண்டு வரியா, நீ கொஞ்சமா கொண்டு வரியான்றதே கிடையாது. நிறைய பேர் இதை வச்சு அதை பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசு கிறிஸ்து அநேகர் வந்து நிறைய கொண்டு வராங்க, நிறைய கொண்டு வந்து போடுறாங்க.
ஒரு அம்மா வந்து 2 காசை போடுறாங்க. அப்ப சொல்றாரு, இவங்க எல்லாரோட இவங்க தான் அதிகமா போடுறாங்கன்ற. அப்ப என்ன கொண்டு வரோம், எவ்வளவு கொண்டு வரோன்றது மேட்டரே கிடையாது. அதாவது இங்க விஷயமே வந்து இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல சொல்ல வர வேண்டியது. அதாவது கர்த்தருக்கு நம்ம பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்மளுடைய பெஸ்ட்டை தான் கர்த்தருக்கு கொடுக்கணும். இப்ப 4 ஆடு இருக்குது, ஒரு ஆடை கர்த்தருக்கு நான் கொடுக்குறேன்னா, நீங்க எந்த ஆடை நீங்க கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுக்குறீங்களோ, சோதனைனாலும் அதுதான் பயங்கரமா வளரும். நல்லா பெருசா நல்ல திரகாத்திரமா இருக்கும். மத்ததெல்லாம் நோஞ்சா மாதிரி இருக்கும். எதை கர்த்தருக்கு நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களோ அதுதான் பாத்தீங்கன்னா நல்ல செல்வ செழிப்பா இருக்கும். நம்ம மனசே ஐயோ வேணாமோ நம்ம வச்சுக்கலாமோன்ற அளவுக்கு இருக்கும். ஆனாலும் நம்ம கர்த்தருக்கு நம்ம செலுத்துறோம். நான் லிட்டரலா பாத்துறேன் நிறைய பேர் இது கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டேன்னு வாங்க. பார்த்தா அது குட்டியில பார்த்துருப்போம். ஒரு ஒரு 6 மாசம் 7 மாசம் கழிச்சு பார்த்தா அது பயங்கரமா வளர்ந்துருக்கும். மத்ததெல்லாம் ஏங்க இதுக்கு மட்டும் ஸ்பெஷலா தீனி போடுறீங்களான்னா அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் போற மாதிரி தான் போடுறோம். அது மட்டும் நல்லா வளருது அப்படின்வாங்க. அப்ப கர்த்தருக்கு நம்ம பெஸ்ட்டை கொடுக்கணும். கர்த்தருக்கு நீங்க அதை செலுத்தணும். அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. அது பேசிக். ஆனா இது வந்து சம்பவம் என்னன்னா, கர்த்தரை எப்படி நம்ம அணுகிறோம்? நம்ம சுயநீதியின் அடிப்படையில் அணுகிறோமா? கர்த்தர் வகுத்து கொடுத்த ஒரு நீதியின் அடிப்படையில் நம்ம அணுகிறோமா? அதான் இங்க மேட்ரு. நம்ம சுயநீதி நீதி அடிப்படையில நான் பார் எங்க அப்பா அம்மா இந்த இதை இழந்துட்டாங்க. இந்த நல்ல ஈவை இழந்துட்டாங்க. இப்ப நான் கர்த்தரை அணுகிறேன். எப்படி அணுகிறேன்? என்னுடைய திறமையின் அடிப்படையில, என்னுடைய தாளந்தின் அடிப்படையில, என்னுடைய ஆற்றலின் அடிப்படையில, என்னுடைய திறமையின் அடிப்படையில நான் கர்த்தரை அணுக போறேன். இது காயினுடைய வழி. இந்த காயினுடைய வழின்றது ரொம்ப மோசமான வழி. நீங்க அடுத்த யூதாவின் புஸ்தகம் ஒரே அதிகாரம் தான் இருக்கு. 11ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. காயினுடைய வழினே அங்க போட்டிருக்கோம். நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்ப ஆபேல் அப்படின்னா, இப்ப காயின் சொன்னேன், கர்த்தரால் அதாவது நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்றாங்க. ஆக்சுவலா ஆபேல்னு சொல்லக்கூடாது. ஹேவல் அப்படிதான், அதான் ஹேவல் அப்படிதான் நம்ம அதை ப்ரொனன்ஸ் பண்ணணும். ஆபேல், ஆமா ஆபேல் ஆபேல் ஆகி போச்சு. அது ஆவே கிடையாது, ஹேவல். இந்த ஹேவல்ஸ் ஃபேன் இருக்குல்ல, அது மாதிரி அதுதான் கரெக்டான ப்ரொனன்சியேஷன். ஹேவல்ஸ் அது வந்து காத்து, பிரெத், மூச்சு, வெறுமை. இதுதான் அந்த அந்த வார்த்தைக்கான அர்த்தம். நீங்க சங்கீதத்தின் புஸ்தகம் 144ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், அதே போல யோபின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துலாம் மாயைன்னுலாம் வரும். இந்த மாயைன்ற வார்த்தையில இந்த ஹேவல் இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் இதனுடைய ரூட் வேர்டு தான் அதெல்லாம் பயன்படுத்தப்படுது. அப்ப ஆபேல்னா அது வந்து பிரெத், அதாவது மூச்சு காற்று, இல்லை வந்து ஒரு வெறுமை அப்படின்ட்டு நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கலாம். அப்படிதான் அது அதனுடைய அர்த்தம். ஏன் அந்த அர்த்தத்தோட வச்சாங்கன்றதை நம்ம அப்புறம் பார்ப்போம். அதுக்கெல்லாம் திருப்பி அதுக்குள்ள போனா ரொம்ப டைம் எடுக்கும். இப்ப காயினுடைய வழின்றது ரொம்ப டேஞ்சரஸான வழி. அது ரொம்ப சரியில்லாத வழி. ஏன்னா அது சுயநீதியின் அடிப்படையில வரக்கூடியது. அது வந்து தேவ நீதிக்கு புறம்பானது, தேவ நீதி இல்லாதது. அப்படியே நீங்க 7ஆம் வசனத்துல வரைக்கும் பாத்தீங்கன்னா, அந்த காயினை பத்தி சொல்றாரு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். அதாவது இது அடுத்து அந்த இதை சொல்ற. ஆனா ஃபர்ஸ்ட் அந்த நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ பாவம் செய்தால் அது வாசற்படியில படுத்திருக்கும். அப்ப காயினுடைய வழின்றது ரொம்ப பொல்லாத ஒரு வழி. யூதாவின் புஸ்தகம் 11ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஒரே அதிகாரம் தான் இருக்கு. 11ஆம் வசனம். யார் இந்த இவர்களுக்கு ஐயோனா, இவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா 10ஆம் வசனத்துல போட்டிருக்கு. இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவத்தின்படி தங்களுக்கு தெரியாதவைகள் இருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். அதாவது தங்களுடைய சுய நீதி அடிப்படையில, சுய காரியங்களின் அடிப்படையில, சுய எண்ணத்தின் அடிப்படையில ஒரு கடிவாளத்தை போட்டுக்கிட்டு இது இப்படிதான் அப்படின்ட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்களா ஒரு கன்க்ளூஷன் வந்துடுறாங்க. ஒரு காரியத்தை குறித்து தானே இவங்களுக்கா ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டு இவங்களா ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு இவங்களா என்ன பண்றாங்க, செயல்படுறாங்க. இதுல வந்து கர்த்தருடைய வழி நடத்துதலையோ, கர்த்தருடைய பராமரிப்பையோ, கர்த்தர் காட்டின வழியோ, வேதம் காட்டுகிற பாதையோ இவங்க என்ன பண்றது இல்ல, பின்பற்றுகிறதே இல்லை. அதனாலதான் இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில நடக்கிறாங்க. இந்த காயினுடைய வழின்றது என்ன? அப்ப சுய நீதியின் அடிப்படையில, சுய கிரிகளின் அடிப்படையில ஆனா அவனு புரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் செயல்படுறதுன்றது காயினுடைய வழி. இதுதான் காயினுடைய வழி. அப்ப முதலாவது இந்த எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் முதலாவது என்ன சொல்லுது? இந்த பலி பற்றி சொல்லுது. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை, மேன்மையான பலினா என்ன? அது சிறந்த உயர்ந்தது மாத்திரமல்ல, அது சரியான பலி, ரைட் வே. தேவன் வந்து ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது ஒரு விஷயத்தை செய்யறாரு. முதல் ஒரு மரணம் அங்க நடக்குது.
தோள்கள் உரிக்கப்படுது, அது ஆடையாக கொடுக்கப்படுது. எதுக்கு அப்படின்னா, அதுதான் ரத்தம் சிந்துது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்றதை அங்கேயே கர்த்தர் வெளிப்படுத்திட்டாரு. இப்ப கர்த்தரை நான் அணுகிறேன் அப்படின்னா, அதாவது அந்த அந்த மிருகம் கொல்லப்படுவது எதற்கு முன் உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வரப்போகிற மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து எப்படி நமக்காக பலியாகி மரித்து நம்மை அவரோடு கூட சேர்க்க போகிறார்ன்றதுக்கு ஒரு முன் அடையாளம். இப்ப காயின் என்ன சொல்றாரு, வேணாம் வேணாம், அது மாத்திரம் வழி கிடையாது, வேற வழிகளும் இருக்கு. வேற ஒரு வழியிலையும் நம்ம அணுக முடியும். வேற வழியிலையும் தேவனே உண்மை நான் அணுக முடியும். உண்மை நான் அணுகணும், எனக்கு அந்த வாஞ்சை இருக்கு. ஆனா அதை நான் வேற என்னுடைய சுய வழியில நான் அணுகிறேன். இது என்ன, இது ரொம்ப நீ கற்றுக் கொடுத்த வழி மாத்திரமல்ல, வேற ஒரு வழியும் இருக்கு அப்படின்றத காயின் செயல்படுத்துறாரு. அது தேவனுக்கு பிரியமில்லாததா இருக்கு. ஆபேல் என்ன பண்றாரு, தேவன் கற்றுக் கொடுத்த வழியில இவரு பயன்படுத்துறாரு. இப்ப இதுதான் விசுவாசம் வெளிப்படுது. இப்ப தேவனை அணுகணும். எப்படி நான் அணுகிறேன் அப்படின்னா, தேவன் எனக்கு காட்டின வழியில நான் தேவனை அணுகிறேன். இப்படி நான் தேவனை அணுகினா மாத்திரம்தான் நான் என்னுடைய நல்வாழ்வை, என்னுடைய சுக வாழ்வை, என்னுடைய வெற்றியுள்ள வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ள முடியும். என்னுடைய சுய நீதியின் அடிப்படையிலையோ, என்னுடைய சுய கிரியின் அடிப்படையிலையோ நான் முட்டி போட்டுக்கிட்டே, நான் கல்லுக்குள்ள முட்டி போட்டுக்கிட்டே நான் பாத யாத்திரை போனாலும் எனக்கு இது நடக்கும். இல்ல நான் தலைகளா நின்று பல்ட்டி அடிச்சுக்கிட்டே நான் போனாலும் நடக்கும். இது மாதிரியான காரியங்கள் அடிப்படையில் இல்ல, கிறிஸ்து எனக்காக என்ன செய்தார் அப்படின்ற விசுவாசத்தோடு கூட, அந்த நம்பிக்கையோடு கூட, அந்த உறுதியோடு கூட நீங்க ஆண்டவர் அணுகும்போது உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அப்ப இதான் அந்த முதல் பகுதி. இரண்டாவது பகுதி டக்கு நம்ம பார்த்துடலாம். இரண்டாவது பகுதி பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது, தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். இப்ப நீதிமான்ட்டு அவரு சாட்சி பெறார். நீதிமான என்ன, நீதினான எந்த விதமான குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, ஆக்கினை தீர்வின் உணர்வு இல்லாமல் தேவனுக்கு முன்பாக நிற்கும் நிலை. இப்ப ஆதாம் ஏவாள் அந்த நீதியின் உணர்வை பெற்றுக்கொண்டாங்கன்னு கேட்டா கிடையாது. அவங்க பாவம் செய்த போது அவங்க ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இந்த காயினை போல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் தங்களுக்குன்னு அத்தி இலைகளால ஒரு உடையை தரிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது கிடையாது, அது வேணாம், அப்படி செய்யக்கூடாது அப்படின்ட்டு தோல் உடைகளை கொடுத்து வேற ஒரு முறைமையை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறாரு. ஆனாலும் இங்க என்ன பண்றாங்க, மறுபடியும் காயின் என்ன பண்றாரு, அந்த இதை செலுத்துறாரு. இப்ப ஆபேல் விசுவாசத்தினால் அது செலுத்துறது நிமித்தமா, அந்த ஒரு பாதையை தெரிந்து கொண்டது நிமித்தமா அவர் என்ன பண்றாரா, நீதிமானா மாறிட்டாரு. எதன் அடிப்படையில் நீதிமானா மாறிட்டாரு, ஆபேல் நல்ல ஆடுகளை மேய்ச்சிட்டாரு, ரொம்ப நீதியா வாழ்ந்துட்டாருன்னு சொல்ல முடியுமா? ரொம்ப நல்ல ஒழுக்கமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துட்டாருன்னு சொல்ல முடியுமா? எத்தனை மனிதர்கள் அன்னைக்கு இருந்தாங்க? அவர் பாவத்தை வெளிப்படுத்தும் அளவுக்கு அங்க என்ன இருந்துச்சு? ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. அப்ப எதன் அடிப்படையில் நீதிமானா மாறுறாரு அப்படின்னா, அவருடைய சுய கிரிகள் அடிப்படையில கிடையாது. அவர் தேவன் என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை செய்ததுனால அவர் நீதிமான். அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஆபேல் தன்னுடைய கிரியினால, சுய கிரிகள்னால அவர் நீதிமான் ஆகல. தேவன் என்ன கற்றுக் கொடுத்தாரோ, தேவன் காட்டின பாதைய இவர் பின்பற்றினதுனால இவர் நீதிமான். இப்ப நாம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்கு? நம்ம ரொம்ப நல்லவங்க, ரொம்ப சுய கிரிகள் அடிப்படையில் நம்ம ரொம்ப நல்லவங்கன்ற அடிப்படையில இல்ல, தேவன் எனக்கு ஒரு பாதையை காமிச்சு கொடுத்திருக்கிறாரு, அந்த பாதையில நான் பயணிக்கிறேன், அதனால நானு நீதிமான். புரியுதா? இப்ப அதுலதான் நீதிமான்ட்டு அவரு சாட்சி பெறாரு. அது அடுத்த தொடர்ந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். இப்ப தேவனே என்ன பண்றாரு, சாட்சி சொல்றாரு, சாட்சி கொடுக்கிறாரு. ஏன் தேவனை சாட்சி சொல்றாருன்னா, அவர் காட்டிய பாதையில போனவர் அந்த மனுஷன் தான். அதனால அவர் என்ன பண்றாரு, சாட்சி கொடுக்கிறார். நீங்க வீட்டை போய் வாட்சி பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், லூக்கால சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 50, 51ஆம் வசனம். இந்த வசனங்கள்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆபேலினுடைய இரத்தத்தை குறித்து, ஆபேலை குறித்து இயேசு கிறிஸ்து சாட்சி சொல்லிட்டே இருப்பாரு. இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். அப்ப ஆபேலை குறித்துதான சாட்சின்றது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கு. இதே எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, புது உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். மறுபடியும் ஆபேலை பத்தி வந்துகிட்டே இருக்கு த்ரூ அவுட் த பைபிள். அங்க இருந்து எங்க ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தல், கடைசி வெளிப்படுத்தல் 6:9 அந்த பலி செலுத்துதலை குறித்து, ரத்த சாட்சியாய் மரித்ததை குறித்து, கர்த்தருக்காய் வைராக்கியமாய் அந்த மரித்ததை குறித்து தான் விவரம் போற வரைக்கும். அப்ப த்ரூ அவுட் த பைபிள் ஆபேலை பத்தி வந்துகிட்டே இருக்கு.
அந்த ஆபேலுடைய காரியங்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கு. தேவன் வந்து என்ன பண்றாரு, சாட்சி கொடுத்துக்கிட்டே வராரு. அப்ப நாம கர்த்தருக்காக வைராக்கியமாக சரியாக செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரே ஒரு வேத வசனத்தை வாசிச்சுட்டு நாம் நிறைவு செய்யலாம். மல்கியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம், சாரி மல்கியா கிடையாது, மீகா. மீகாவா மல்கியாவா? அதுக்கு முன்னாடி நீதிமொழிகள் வாசிச்சிருங்க. நீதிமொழிகள் 15:8. நீதிமொழிகள் 15:8 வாசிங்க. துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. உண்மையானவரின் ஜெபமோ அவருக்கு பிரியம். துன்மார்க்கரின் பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களுடைய ஜெபமோ அவருக்கு பிரியம். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசி பாருங்க. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை மரணத்திற்கு கீழ்ப்படியே. அப்ப இல்ல அது பலி, அதாவது அவங்களை குறித்ததான சாட்சி அங்க வெளிப்படுது. இப்ப எப்படி இந்த வசனம் சொல்றதுல இந்த சாட்சின்றது வெளிப்படுது. இந்த சாட்சி மறுபடியும் 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 அங்க வெளிப்படுத்தி கொண்டே இருக்கு. அப்ப தொடர்ந்து நாம தேவனுக்கென்று சாட்சிகளாக, தேவனுக்கென்று வைராக்கியமாக எழும்பும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு, பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறாரு. நமக்கு பெரிய அதிசயங்களை செய்கிறவரா இருக்கிறாரு, பெரிய அற்புதங்களை செய்கிறவரா இருக்கிறாரு. அது வந்து நாம வந்து எல்லா விதங்கள்லையும் முழு இருதயத்தோடு கூட, முழு ஆத்மாவோடு கூட, முழு பலத்தோடு கூட கர்த்தர் நமக்கு காட்டின பாதையில நாம பயணிக்க நம்ம கற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். மீகாவின் புஸ்தகம் 6:6. நன்மை இடதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நான் வந்து கர்த்தருக்கு, நான் சபைக்காக இதை செஞ்சுட்டேன், சபைக்காக அதை செஞ்சுட்டேன், நான் இதை செய்வேன், இவ்வளோ தான தர்மங்கள் செய்வேன், இந்த ஊழியத்துக்கு இவ்வளோ கொடுத்து நான் தாங்கிடுவேன். இதன் அடிப்படையில் நாம் கர்த்தரை அணுக முடியாது. அப்படிப்பட்ட எண்ணம் இருந்துச்சுன்னா குழி தோண்டி புதைச்சிருங்க. கர்த்தருக்காக நான் அதை செஞ்சுட்டேன், நான் பத்தியா என்னுடைய இதுலேருந்து இவ்வளோ கொடுத்துட்டேன், இவ்வளோ காணிக்கை நான் கொடுத்துட்டேன், இவ்வளோ விஷயங்களை செஞ்சுட்டேன், இதை நான் கட்டி கொடுத்துருக்கேன், அதை செஞ்சுருக்கேன், இதை செஞ்சுருக்கேன், இது எதுவுமே கர்த்தரிடத்துல கொண்டு போய் சேர்க்காது. இந்த 8ஆம் வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம், மீக 6:8. அப்ப கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பாதையில நடக்கிறது தான் நமக்கு மனத்தாழ்வு. ஆண்டவரே அவர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற பாதைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பாதையில பயணித்ததுனாலதான் ஆபேலினுடைய காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஏன் அங்கீகரிக்கிறார்னா அதான் சரியானது, அதான் நேர்மையானது, அதான் உண்மையானது, அதான் ரியாலிட்டி, அதான் சரியானது. அப்ப அந்த சரியான பாதையில அவர் பயணிக்கும் பொழுது அவர் தேவனுக்கு பிரியமானவராக இருக்கிறார். கடைசியா பார்த்தீங்கன்னா அந்த 4ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில அவர் மரித்தும் இன்றும் பேசுறார், இன்னைக்கும் பேசுறாரு. ஆபேலின் ரத்தம் பேசுறதை விட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மேன்மையானவர்களை பேசுது. அது வேற, அது வந்து ஆபேலின் ரத்தம் குற்றப்படுது, அது வேற ஒரு சாப்டர், அது வேற ஒரு டாபிக். ஆனா ஆபேலின் ரத்தம் என்ன பேசுது, என்ன மேன்மையானவற்றை பேசுது, என்ன பெரிய காரியங்களை பேசுது, என்ன சத்தியத்தை நம்ம கற்றுக் கொடுக்குது. நம்ம சுயநிதியின் அடிப்படையில நாம தேவனை அணுக முடியாது, விசுவாசத்தினால் மாத்திரமே தேவனை அணுக முடியும். அப்ப விசுவாசத்தை வெளிப்படுத்தின முதல் மனிதனாக ஆபேல் அங்க காணப்படுறாரு. இந்த விசுவாசத்தின் மூலமாய் தேவனை அவர் அணுகுகிறாரு. தேவனுக்கும் அவருக்குமான உறவுன்றது புதுப்பிக்கப்படுது. பாருங்க, அது வரைக்கும்
ஆதாம் ஏவாள்கிட்ட இருந்த தேவனுக்கும் அவருக்கும் அவங்களுக்குமான உறவுன்றது மொத்தமா உடைஞ்சு போச்சு. 3ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24 வசனத்துல அவருடைய பிரசன்னத்திலிருந்தே டோட்டலா தள்ளி விட்டாரு. இனிமே மனுஷனை நான் பார்க்க மாட்டேன், மனுஷன் கூட நானு எனக்கு அவனுக்கு எந்த விதமான ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்ற மாதிரி துரத்தி விட்டு, அவன் திரும்பி வந்துடக்கூடாதுன்ட்டு பெரிய சுடரொளி பட்டயத்தையும் வச்சுட்டாரு, காவல் வச்சுட்டாரு. கேருபீன்கள் எல்லாம் வச்சு காவல் வச்சுட்டு வந்தானா மண்டை மேலே போடுன்ட்டு வச்சுட்டாரு. ஆனா அடுத்த ஜெனரேஷனு வளர்றாங்க. இப்ப அவங்களுக்கு இந்த தேவனை அணுகக்கூடிய ஒரு வாஞ்சை உண்டாகுது. இப்ப இந்த வாஞ்சையினால அவர்கள் எடுக்கிற முயற்சி கர்த்தர் அங்கீகரிக்கிறார், கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்கிறாரு. ஏன் ஏற்றுக்கொள்றாரு? ஏன்னா அந்த வழியை ஏற்படுத்தினது ஆண்டவர். அப்ப அந்த வழியை நாம பின்பற்றணும். நாம நம்மளுடைய செழுமையானது, நம்முடைய கொழுமையானது என்னது? நம்ம பாக்கெட்ல இருக்கிறது மாத்திரம் இல்ல, நாம தான். இல்ல நாம தான். நாம ஜீவ பலியாக நாம கர்த்தருடைய சமூகத்துல நாம விழுந்துடும் போது நாம காணிக்கப்பட்டியில விழுந்துடணும். காணிக்கப்பட்டியில நாம போடுறோம் கிடையாது, காணிக்கப்பட்டியில நாமளே விழுந்துடணும். நாமளே கர்த்தருக்குன்னு, இது என் வாழ்க்கை கர்த்தருக்கு தான்ப்பா அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை கர்த்தர் டேக் ஓவர் பண்ணிடுவார். உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் சிறப்பானதாக அவர் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார், அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த காரியங்களை பார்க்கலாம். நம்ம அனைவரும் எழுந்து நிற்கலாம்.